மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கடந்த சில நாட்களாக பரவலாக தமிழ்நாடு முழுவதுமாக மழை பெய்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் அடுத்தடுத்து 2 சுழற்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. இதனால தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழையும் கனமழையுமாக கண்டிப்பாக பதிவாகும். ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் முழுமையாக தெரிய வரும். உறவினர்கள் நண்பர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சில மாவட்டத்தில் இரவு முழுவதுமாகவே மழை பதிவாகியிருக்கு. இரவு முழுவதுமாகவே விட்டு விட்டு மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். எதனால இந்த மழை பொழிவுகள் எல்லாமே நமக்கு பதிவாகுது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. வங்கக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி உருவானதன் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்ந்து தமிழக கடலோர பகுதிகளில் பதிவாகிட்டு இருக்கு. ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது மேலும் தீவிரம் அடைந்ததன் காரணமாகவே நமக்கு மிதமான மழை பெய்தாலும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரை கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டத்திலையும் தீவிரமாக இருக்க போகுது. கடந்த 48 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது. சில இடத்துல 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாயிருந்தாலும் சில பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாகி இருக்கிறது. ஆகவே சிறிது நேரம் மழை பொழிவாக இருந்தாலும் பரவலாக மிதமான மழையானது கண்டிப்பா பதிவாகும். ஆகவே வட தமிழ்நாடு முழுவதுமாகவே நம்ம மழை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தென் தமிழ்நாடு ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காணப்படும். ஆகவே அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு மழை தீவிரம் இருக்கும். அடுத்த கனமழை எப்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா உட்பட நமக்கு மழை பொழிவு அதிகரிக்க போகுது. அப்போ 21ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்காது அப்படின்னா லேசான மழை மிதமான மழையா மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். ஆனா 22ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் மழை பொழிவு அதிகரித்து ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும். அப்போ எத்தனை மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஏன்னா மாவட்ட வாரியா பார்க்க போறோம். 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் ஒரு 10 நாட்கள் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழையா தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இத்தனை நாட்கள் மழை வந்துருச்சு, இதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதாங்க இல்லை. இனி அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் முடிகிற வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு வானம் ஓரளவு மேகமூட்டமும் பரவலாக அவ்வப்போது மிதமான மழை மற்றும் லேசான மழையாக பதிவாகிறதுனால மிக அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவ போகுது. புதிய காற்று சுழற்சி, ஏன்னா இதை குறித்தா நம்ம பேச வந்தோம். ஆகஸ்ட் 22க்கு அப்புறம் ஒரு புதிய காற்று சுழற்சி அப்படிங்கிறது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது. குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டியே இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது உருவாகும். ஆகவே தமிழக கடலோர பகுதி ஒட்டி இந்த காற்று சுழற்சி உருவாகும் போது தொடர்ந்து நமக்கும் மழை வாய்ப்புகள் அதிகமாக பதிவாகும். இப்போ இத்தனை நாட்கள் டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெய்யாம இருந்தது. இப்போ இந்த காற்று சுழற்சியினால ஆகஸ்ட் 22க்கு அப்புறம் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். 23ஆம் தேதி 24 மற்றும் 25ல ஒரு மிதமான மழையாக தொடங்கி அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 29, 30 போன்ற தேதிகளில் பரவலாக கனமழையும் தீவிரமாக ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது எந்தெந்த மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வட தமிழகம் முழுவதுமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கோ அல்லது மிக கனமழை, அதி கனமழை அந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்குமாவது மழை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள மழை பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மிதமான மழையும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில்
லேசான மழையும் பதிவாகும். அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த 3 மாவட்டங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஆரணி, சேத்பட்டு, போலூர், வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடத்துல மிதமான மழை பெய்யும். மற்ற இடங்கள் ஜமுனா, மரத்தூர், சாத்தனூர் அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக லேசானது அல்லது மிதமான மழை இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மாலை நேரங்களுக்கு அப்புறம் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரித்து காணப்படும். ஆனாலும் மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓரளவு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெரிதளவில் நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு. ஆகவே நமக்கு இந்த மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீடிக்கும். நல்ல ஒரு மேகக்கூட்டங்கள் அதிக அளவு நம்ம பார்க்க முடியும். வட தமிழ்நாடு முழுவதுமாகவே விட்டு விட்டு அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்க போகுது. இது மட்டும் இல்லைங்க, டெல்டா மாவட்டங்களும் சேர்த்து இப்போ நமக்கு மழை கிடைக்கும். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் தொடங்கியதுலேருந்தே டெல்டாவிலும் நல்ல மழையெல்லாம் பதிவாச்சு. தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவானதை பார்த்தோம். அதே மாதிரி மழை பொழிவு மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை ஒரு 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆங்காங்கே பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆகஸ்ட் இறுதியில் இந்த மாதம் முடியும் போது மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் இந்த மாத இறுதியில் பரவலாக லேசானது மற்றும் மிதமான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டம். ஆனால் இங்கே தாங்க நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைவாக இருக்கு. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தீவிரம் ரொம்பவே குறைவாக இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி இந்த 4 மாவட்டத்திலும் பரவலாக விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடரும். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், உதகமண்டலம் இது போன்ற இடங்களில் நமக்கு விட்டு அவ்வப்போது மிதமான மழை இரவு நேரத்தில் பதிவாக வாய்ப்பு. தேனி, தென்காசி வானம் ஓரளவு மேகமூட்டம். கன்னியாகுமரியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும். தென்காசி மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழை மட்டும் பதிவாகும். அதிக அளவு நமக்கு கனமழையினுடைய தீவிரம் வாய்ப்பு குறைவு. ஓரளவு நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழை வரை விட்டு எதிர்பார்க்க முடியும். ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட 50 முதல் 60% வரைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மீதி 40% அதுதான் அந்த தென் மாவட்ட பகுதிகளும் நமக்கு மழை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மீதமுள்ள இந்த 40% வரைக்கும் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைவாக இருக்கு. கண்டிப்பாக உங்கள் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் ஏதேனும் அதிகரிச்சதுன்னா கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.